Good morning, third standard students. Welcome back to the class. I hope you all are doing well. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது இஎன்விடியில் ரிவிஷனில் நோட் எக்ஸசைஸ். ஸோ நோட் எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்ப்போம், டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த நோட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய டிக்டேஷன் வேர்ட்ஸ் லெசன் 1லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஜிகே இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா, மேலே ஒரு பிக்சர் இருக்குது, கீழே ஒரு பிக்சர் இருக்குது. இது ரெண்டுமே வேறு வேறு பிளேசஸா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிடையாது. இது ரெண்டுமே சேம் பிளேஸ் தான். மேலே பாருங்கள் என்ன போட்டிருக்கு, 1968 துபாய். இது 1968 அந்த இயரில் துபாய் அந்த இடம் தான் அது. அப்போ அங்கே எவ்வளோ கார் இருந்துச்சான், ஜஸ்ட் 13 கார்ஸ் மட்டும்தான் இருந்துச்சான். அந்த இடம் இப்படி தான் இருந்திருக்கு. மேலே பார்த்தீங்களா 1968 இப்படி தான் துபாய் இருந்திருக்கு. பட் இப்போ 2020 துபாய் எப்படி இருக்குன்னு கீழே உள்ள பிக்சரை பாருங்கள். அதே சேம் பிளேஸ் தான், பட் எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ துபாயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளோவா, மோர் தென் 1.83 மில்லியன். ஸோ இப்போ எவ்வளோ கார்ஸ் இருக்கும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் கார் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து அந்தளவுக்கு ஒரு ரிச்சான ஒரு கண்ட்ரியாக மாறிடுச்சு. எப்படி, எல்லாமே ஹார்ட் ஒர்க் இல்லையா. அங்கே வந்து நிறையா என்ன இருக்கும், இந்த பெட்ரோலியம், ஆயில், நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே அதிகமாக துபாய் அந்த லேண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மைனிங் ஆக்டிவிட்டி பண்ணி தான் அவங்க நிறையா இது மாதிரி மணி ஏர்ன் பண்ணி ரொம்ப ரிச்சஸ்ட் சிட்டியாக ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அது வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் சிட்டியில் ஒரு சிட்டியாக இருக்குது இந்த துபாய் சிட்டி. ஸோ பட் 1968 எப்படி இருந்துச்சான், மேலே உள்ள பிக்சர் பார்த்தீங்களா, டெவலப் ஆகாமல் அங்கே பாருங்கள் ஒரு பில்டிங் கூட இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. பட் பாருங்கள் ஸோ இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி மாறிடுச்சு இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், உழைப்பு தான். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நல்லா நம்மளும் டெவலப் ஆயிடலான்றது தான். ஸோ 50 இயர்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ். ஸோ 50 இயர்ஸில் என்ன ஆயிடுச்சு, எப்படி டெவலப் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா 52 இயர்ஸில். ஸோ வந்து நல்லா டெவலப் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஜிகே இன்ஃபர்மேஷன். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது, ஜஸ்ட் உங்கள் நாலேஜ்க்காக, உங்கள் நாலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், வளர்த்துக்கணுன்றக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா, டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா. ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் இது நோட் எக்ஸசைஸ் சரிங்களா. இது வந்து புக் எக்ஸசைஸ் கிடையாது, நோட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெசன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்ட் பார்க்கலாமா. என்ன போட்டிருக்கு, என்விரான்மெண்ட். ஸோ அப்படின்னா என்னது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற ட்ரீஸ், பிளான்ட்ஸ், ரிவர், அந்த ஏர், அது எல்லாமே என்னது, லேண்ட், இது எல்லாமே என்னது என்வாயர்மெண்ட். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, அங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்மால் பாண்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபிஷ் இருக்குது, அதை சுற்றி நிறையா கிராஸஸ் இருக்குது, அப்புறம் ட்ரீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே என்னது என்வாயர்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ அதான் இங்கே இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா, நேச்சுரல் திங்ஸ். ஸோ நேச்சுரல் திங்ஸ் அப்படின்னா என்ன, எந்த ஒரு பொருள் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கால் க்ரியேட் பண்ணாமல் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி இங்கே இந்த பூமியில் இருந்துச்சு, இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நேச்சுரல் திங்ஸ் அப்படின்வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன வரும், நம்ம லேண்ட், ஏர், வாட்டர், ட்ரீஸ், பிளான்ட்ஸ், இது எல்லாமே என்னது நேச்சுரல் திங்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணோமா, இல்லை இல்லையா, அது எல்லாமே ஆல்ரெடி இந்த உலகத்தில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நேச்சுரலாக க்ரியேட் பண்ணப்பட்ட விஷயங்கள், நம்ம மேன்மேட் கிடையாது, நம்ம ஹியூமன் பீயிங்கால் செய்யப்பட்ட பொருள் கிடையாது. ஸோ அதெல்லாமே நேச்சுரல் திங்ஸ். இங்கே இந்த பிக்சரில் பார்க்க முடியுதா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரீஸ், வெல், அப்புறம் வந்து பேர்ட், அப்புறம் என்ன வால்கானிக் எரப்ஷன் கொடுத்துருக்காங்க, வுட்டு, அப்புறம் வந்து ராக்ஸ், அதில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னது, இது எல்லாமே நேச்சுரல் திங்ஸ், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம ஹியூமன் பீயிங் இதை க்ரியேட் பண்ணலை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஆர்டிஃபிஷியல். ஸோ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்னது, நம்ம ஹியூமன் பீயிங்கால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் என்னது ஆர்டிஃபிஷியல். ஸோ அது நேச்சுரலாக இல்லாமல் பட் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்னது ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டிவி, ஃபோன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், நம்ம வந்து இங்கே ஸ்கூலில் நம்ம எதில் உட்காரோம், பெஞ்ச், சேர், நம்ம யூஸ் பண்ணுற பேக், புக்ஸ், பென்சில் எல்லாமே என்னது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஏன்,
ஏன்னா இது எல்லாமே ஹியூமன் பீயிங்கான நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஃபேக்ட்ரிஸில் வச்சு நம்ம நிறைய நேச்சுரல் திங்ஸை யூஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணி நம்ம இந்த மேன்மேட் திங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மேன்மேட் திங்ஸ், ஸோ அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரியுது இல்லையா, மேன்மேட். அப்போ மேன் க்ரியேட் பண்ண திங்ஸ் எல்லாமே என்னது, ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ அதான் இங்கே நீங்கள் நிறையா பார்க்க முடியுது, பைனோகுலர், செல்ஃபோன்ஸ், இது மாதிரி நிறையா கேல்குலேட்டர்ஸ். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்களா மேக்னிஃபைங் கிளாஸ், கிளாக், இது எல்லாமே என்னது, இது எல்லாமே நம்ம ஹியூமன் பீயிங் க்ரியேட் பண்ணது தான். ஸோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மேன்யூர். ஸோ மேன்யூர்னால் என்னது, உரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா ஃபார்மர்ஸ், அங்கே வந்து அந்த பிளான்ட்ஸ்க்கு க்ராப்ஸுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும், ஸோ எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் கிடைக்கணுன்றக்காக இந்த மேன்யூரை போடுவாங்க. ஸோ இது ரெண்டு இருக்குது, ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. ஃபர்டிலைசர்ஸ்னால் என்னது, அது ஆர்டிஃபிஷியல்ஸ், அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ நைட்ரஜன், ஃபாஸ்ஃபேட், பொட்டாசியம், இது மாதிரி கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. மேன்யூர் அப்படின்னா என்னது, இது வந்து நேச்சுரலான இந்த ட்ரை வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரீலேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு, இல்லை வந்து வெஜிடபிள் பீல்ஸ், ஃப்ரூட் பீல்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருள், அந்த நேச்சுரல் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டை வந்து மேன்யூராக கன்வெர்ட் பண்ணலாம் நம்ம. அதில் வந்து வேர்மி கம்போஸ்ட் இருக்கும், வேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை வந்து அது ரொம்ப நாள் வந்து ஃபர்மெண்ட் ஆக விட்டு அதில் கூட நம்ம மென்யூர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் வேஸ்ட்டால் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த நேச்சுரல் மென்யூர் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒன்று, இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, இதில் கெமிக்கல்ஸும் இருக்காது. ஸோ அதை தான் வந்து மென்யூர் அப்படின்றாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, ஒரு பாக்ஸ்லேருந்து அந்த கம்போஸ்ட் மென்யூர் வச்சுருக்காங்க, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு அந்த க்ராப்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கேர்ஃபுல்லி. ஸோ கேர்ஃபுல்லினா என்னது, ரொம்ப ரொம்ப பார்த்து அப்படின்வாங்க, ரொம்ப பார்த்து பண்ணுங்க அப்படின்வாங்க, ரொம்ப வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள், நிறுத்தி நிதானமாக பார்த்து பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ அதை தான் என்னது கேர்ஃபுல்லி அப்படின்றாங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, ஒரு மேன் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய சைஸில் ஒரு கேக்கை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அப்படியே நிதானமாக, அப்படியே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்குது, அந்த கேக் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்குது, ஃபுல்லாகவே அந்த கேக் மேலே தான் இருக்குது, அது கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றக்காக ரொம்ப பார்த்து நல்லா பொறுமையாக நிதானமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து கேர்ஃபுல்லி அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மூமெண்ட். ஸோ மூமெண்ட்னா என்னது, நம்ம கையை காலையெல்லாம் நம்ம வந்து அசைக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மூமெண்ட் அப்படின்றோம். ஸோ ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போனாலும் அது மூமெண்ட் தான். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கையில் காலை வந்து எதாவது மூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் மூமெண்ட் தான். இங்கே இந்த பையன் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையை கீழே வச்சு ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ டான்ஸ் இஸ் ஆல்சோ அ மூமெண்ட். ஏன்னா நம்ம கையை காலெல்லாம் மூவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் விளாட்றது, கேம்ஸ் விளாட்றது, இது மாதிரி டான்ஸ் பண்ணுறது, வாக் பண்ணுறது, ரன் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, இது எல்லாமே என்னது மூமெண்ட். ஸோ வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை மூவ் பண்ணோன்னா மூமெண்ட், அஸ் வெல் அஸ் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆனோம், நடந்தோ இல்லை ரன் பண்ணியோ போனோம் அப்படின்னா அது என்னது, அதுக்கு பேர் மூமெண்ட் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சீட்லிங். ஸோ சீட்லிங்னா என்னது, சீட்லேருந்து அந்த பிளான்ட் க்ரோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அது உள்ள மண்ணில் வந்து சீடாக இருந்திருக்கு, அந்த விதையாக இருந்திருக்கு, அதுலேருந்து அந்த பிளான்ட் க்ரோ ஆகி வருது. ஸோ கீழே என்ன ஆகும், அந்த மண்ணுக்கு உள்ள கீழே வந்து ரூட்ஸ் வளரும் இல்லையா. ஸோ அட் அ டைமில் என்ன ஆகும், அந்த சீட்லேருந்து கீழ் சைடில் டவுன்வேர்ட்ஸில் வந்து ரூட்ஸ் வளரும், அப்வேர்ட்ஸில் வந்து அந்த ஸ்டெம் வளர்ந்து ஸ்டெம்லேருந்து அந்த லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே வளரும். ஸோ அதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் க்ரோத் அப்படின்னா என்னது, வளர்ச்சி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, அந்த ஸ்மால் பிளான்ட்ஸ் எப்படி வளருது பார்த்தீங்களா, அது அப்படியே மண்ணுக்குள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்து அப்படியே வளருது, பெருசாக வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, தமிழில் வளர்ச்சின்றோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷில் க்ரோத் அப்படின்றோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சிமிலாரிட்டிஸ். ஸோ சிமிலாரிட்டிஸ்னால் என்னது, இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுது, 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. பட் அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, சேமாக இருக்காங்க இல்லையா. அவங்க ஹேட்டாக இருக்கட்டும், கையில் வச்சுருக்க அந்த ஸ்டிக்கு, அந்த இன்னொரு கையில் வச்சுருக்கிறது ஒரு பம்கினை வந்து அந்த ஷேப்புக்கு மாற்றிருக்காங்க, ஃபேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஹேர் ஸ்டைல் எல்லாமே, ட்ரெஸ் கலர் எல்லாமே பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ வந்து 2 பொருட்களை கம்பேர் பண்ணும்போது, 2 ஆப்ஜெக்ட்ஸையோ திங்ஸையோ நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சேம் குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதுதான் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்றாங்க.
ஸோ அந்த வேர்ட்லேயே வருது சிமிலர் அப்படின்னா வந்து சேம் அப்படின்னு மீனிங். ஸோ சிமிலராக என்னென்ன இருக்குது, சேமாக என்னென்ன இருக்குன்னு ரெண்டு திங்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் என்னது சிமிலாரிட்டிஸ் அப்படின்வாங்க. இதுவே நம்ம ரெண்டு திங்ஸ்லேருந்து என்ன வேறுபடுது அப்படின்னு பார்த்தது என்னது டிஃப்ரென்ஸ் அப்படின்வாங்க இல்லையா. ரெண்டுலேயும் என்ன வேறு வேறு என்ன இருக்குது, என்னெல்லாம் மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்ப்போம், அது வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்வாங்க. பட் ரெண்டு பொருளையும் என்ன எல்லாமே சேமாக இருக்குது, என்னென்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் சிமிலாரிட்டிஸ். அந்த வேர்ட்லேயே இருக்குது சிமிலர் அப்படின்ட்டு. சிமிலர் அப்படின்னா சேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், டச். ஸோ டச்னா என்னது, நம்ம தொடுதல் அப்படின்னுவோம் இல்லையா. ஸோ நம்ம யாரையாவது வந்து கூப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ பக்கத்தில் போய் நம்ம அவங்க ஹேண்ட்ஸையோ இல்லை அவங்க மேலே ஷோல்டர்ஸ்லையோ கை வைப்போம் இல்லையா. ஸோ அப்போ அது டச். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்ப்பாங்க யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதான் என்னென்னு சொல்கிறாங்க, டச் அப்படின்றாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, ஒரு ஹேண்டில் இருக்க அந்த ஃபிங்கர் போய் அந்த ஒரு சர்க்கிளில் டச் பண்ணுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து டச் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஃபிக்ஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டுனா என்னது, இங்கே நீங்கள் பார்க்க முடியுது அந்த ட்ரீயோட ரூட் வந்து நல்லா பூமியோட அங்கே உள்ள நம்ம லேண்டுக்குள்ளே இருக்க சாயிலோட நல்லா ஃபிக்ஸ் ஆகிருச்சு இல்லையா. அந்த ரூட்டு வந்து நல்லா அந்த சாயிலை இறுக்கி பிடிச்சிருக்கு. ஸோ அந்த என்ன பண்ணுது, அந்த ரூட்டு வந்து அந்த பிளான்ட்டை வந்து அந்த சாயிலில் நல்லா கெட்டியாக இறுக்கமாக ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அந்த ரூட்டு தான் அந்த பிளான்ட்டை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த இப்போ பிளான்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த சாயிலில் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஃபிக்ஸ்ட் அப்படின்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், எக்ஸ்போஸ் அப்படின்னா என்னது, வெளிப்படுத்துதல். ஸோ வந்து இங்கே என்ன ஆகுது, இந்த ட்ரீ வந்து ஒரு சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. ஸோ அங்கே மேலே நீங்கள் பார்க்க முடியுது சன்லைட், சன் ஹீட் தெரியுது. ஸோ அந்த பிளான்ட் வந்து அந்த சன்லைட்லேயும் சன் ஹீட்லேயும் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் என்ன ஆகும், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ். அது என்னது, பிளான்ட் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்வோம். ஃபோட்டோனா என்னது, லைட் அப்படின்னு மீனிங். ஸோ லைட் எங்கேருந்து கிடைக்கிது, நேச்சுரல் லைட் சோர்ஸ் என்னது, சன் தான். ஸோ அந்த சன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த லைட்டை யூஸ் பண்ணி இது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணி தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ வந்து இந்த சன்லைட் இல்லை அப்படின்னா பிளான்ட்ஸால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது கண்டிப்பாக அந்த பிளான்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போஸ் தேவை, ஒரு வெளிப்படுத்துதல் தேவை. அது எக்ஸ்போஸ் ஆனால் தான் என்ன ஆகும், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஒரு பெரிய ஹென் இருக்கு இல்லையா. அந்த ஹென்னுக்கு என்னது 3 சிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹென்னோட பேபி தான் என்னென்னு சொல்லுவாங்க, சிக் அப்படின்வாங்க. ஸோ 3 எல்லோ கலரில் தெரியுதா, அது எல்லாமே அந்த ஹென்னோட சிக், அந்த ஹென்னோட பேபி. ஸோ அந்த யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. லேயிங் எக்ஸ். ஸோ உங்களால் பார்க்க முடியுது அந்த ஹென்னுக்கு கீழே பாருங்கள் 3 எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹென்னோட எக்ஸ் இல்லையா அது. ஸோ அந்த எக்கை லே பண்ணி தான் அது மேலே அது வந்து 21 டேஸ் வந்து என்ன பண்ணும், அது மேலே உட்காந்துருக்கும். ஸோ வந்து இந்த சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கும். இந்த பிக்சரில் பார்க்க முடியுதில்ல. ஸோ அந்த ஹென்னோட அந்த பாடி ஹீட்லேருந்து என்ன ஆகும், அந்த எக்லேருந்து அந்த சிக்ஸ் எல்லாமே அப்படியே அந்த எக்கு பிரேக் ஆகி அந்த எக்குக்குள்ளேருந்து அந்த சிக் எல்லாமே வெளியில் வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ அந்த லேயிங் எக்ஸ்க்கு அப்புறமா வந்து அது அப்படி தான் அந்த சிக்கு வந்து அந்த எக்லேருந்து ஹேட்ச் ஆகி வெளியில் வருது. ஸோ அதுதான் இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டானா என்னது, இந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் போர்ஸ். நீங்கள் இங்கே பார்க்க முடியுதா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 லைன் ட்ரா பண்ணி அது க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்காங்க இல்லையா. அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸில் ஸ்மால் ஹோல்ஸ் இல்லை போர்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் என்ன பண்ணுது, லீவ்ஸ் ப்ரீத் பண்ணுது. ஸோ அந்த ஹோல்ஸ் மூலியமாக தான் லீவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்குது, as well as சன்லைட்டையும் அப்சார்ப் பண்ணுது. ஸோ அந்த சன்லைட்டையும் கார்பன் டை ஆக்சைடையும் யூஸ் பண்ணி தான் அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷனில் இந்த ஸ்டொமேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா. ஏன்னா அதுதான் சன்லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டையுமே அப்சார்ப் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸ்னால் என்னது, கிளைகள் அப்படின்றோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரீயில் வந்து நிறையா கிளை வந்து சைடில் அப்படியே வருது பார்த்தீங்களா, அதில் தான் லீவ்ஸ் முளைக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸில் தான் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது என்ன பண்ணுது, இந்த பிரான்ச்சஸ் தான் அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாத்தையும் அதான் தாங்கி நிற்கிது இல்லையா. ஸோ இந்த பிரான்ச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எங்கேருந்து வருது, அந்த ஸ்டெம்லேருந்து, ட்ரங்க் ஏரியாலேருந்து அப்படியே விரிஞ்சு சைடில் அப்படியே வருது. ஸோ அதை தான் வந்து பிரான்ச்சஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஹேட்சிங். ஸோ இதுதான் ஹேட்சிங்.
ஸோ அந்த நம்ம ஹென்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹென் என்ன பண்ணும், அந்த எக்கு மேலேயே எக்கை லே பண்ணிவிட்டு அந்த எக்கு மேலேயே வந்து அப்படியே சிட்டிங் பொசிஷனில் இருக்கும், உட்காந்துருக்கும் 21 டேஸ்க்கு. ஸோ 21 டேஸ் அந்த ஹென்னோட பாடியிலேருந்து அந்த ஹீட் என்ன பண்ணும், அந்த எக்கு மேலே இறங்கி அது அப்படியே என்னாகும், அந்த 21 டேஸ் அப்புறமா இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா, அதே மாதிரி அந்த எக்கு பிரேக் ஆகி அதுக்குள்ளேருந்து அந்த சிக் வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹேட்சிங் அப்படின்றாங்க. அந்த எக்கு பிரேக் ஆகி சிக்கு வெளியில் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஹேட்சிங் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னென்னா பரவல் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது, பரவுறது அப்படின்வாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, ஃபஸ்ட்டு என்ன 2 தான் இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள், எவ்வளவோ அப்படின்னு நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படியே ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக பரவிடுச்சு இல்லையா, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, பரவுறது. ஸோ 1 2 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் 3 4 5 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்றாங்க, பரவல் அப்படின்றத. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரிப்பேர் ஃபுட். ஸோ நம்ம வீட்டில் எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம், இது மாதிரி ஒரு தவாலை எடுத்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது மீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் இதுவே பிளான்ட்ஸ் எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணும், சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், குளோரோஃபில், மினரல்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மவுண்டெயின். ஸோ மவுண்டெயின் என்னது, இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இதுதான் மவுண்டெயின். ஸோ நம்ம இந்தியாவில் மவுண்டெயின் சீரீஸ் ஒன்று இருக்குது, அது என்னது, ஹிமாலயாஸ், த கிரேட் ஹிமாலயாஸ் அப்படின்வாங்க இல்லையா. இந்தியாவிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து என்னது, இந்த ஹிமாலயாஸ் தான். ஸோ வந்து அங்கே ஃபுல்லாக மவுண்ட்டாக தான் இருக்கும், மவுண்டெயினாக தான் இருக்கும், மலை அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நல்லா டால் மவுண்டெயின்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லெசன் 3யோடது பார்க்க போகிறோம். லெசன் 2க்கு உங்களுக்கு நோட் எக்ஸசைஸ் கிடையாது, உங்களுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் லெசன் 2க்கு கிடையாது. அதனால நம்ம லெசன் 1லேருந்து டேரெக்டாக லெசன் 3க்கு வந்துட்டோம். ஸோ லெசன் 3ல் இருக்கக்கூடிய டிக்டேஷன் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் என்னது, அண்டர் த சாயில். அப்போ சாயிலுக்கு கீழே என்ன நடக்குது, அந்த பிளான்ட்டோட ரூட் வளருது இல்லையா. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, அந்த சீட்லேருந்து மேலே என்ன வளரும், ஸ்டெம் வளரும், கீழே ரூட் வந்து க்ரோ ஆகும் இல்லையா. ஸோ அதான் பார்க்க முடியுது உங்களால், உங்கள் அந்த சாயில் கீழே அந்த சீட்லேருந்து ரூட் க்ரோ ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டிசால்வ்ட் அப்படின்னா என்னது, இங்கே பாருங்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சால்ட்டை வந்து இந்த வாட்டரில் போட்டு அப்படியே அந்த ஒரு ஸ்பூனால் அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க, அது அப்படியே வாட்டர்லாம் மிக்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஃபுல்லாக என்ன ஆயிடுது, கரைஞ்சிருது. ஸோ வந்து தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுது, அதுக்கு பேர் தான் டிசால்வ்ட் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னது, அந்த இந்த உரியிறது அப்படின்வாங்க இல்லையா, அந்த தன்மை. ஸோ இப்போ ஸ்பாஞ்சில் வந்து நம்ம வாட்டரை போர் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த தண்ணி அதை அப்படியே அந்த ஸ்பாஞ்ச் வந்து இழுத்துரும் இல்லையா, உறிஞ்சு இழுத்துரும். ஸோ அதை தான் வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுதா, அந்த ரூட் என்ன பண்ணுது, அந்த ரெயின் வாட்டர் வந்து அந்த சாயிலுக்குள்ளே போகும்போது சாயில் உள்ளே இறங்குது, அந்த ரெயின் வாட்டரை ரூட்ஸ் என்ன பண்ணுது, அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி மேலே லீஃபுக்கு கொடுக்குது, அந்த ட்ரீக்கு மேலே லீஃப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லீஃபுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ இந்த ரூட்டோட இந்த ஆக்ஷனை தான், அந்த வாட்டரை வந்து அது இழுக்குது பார்த்தீங்களா சாயிலிருந்து, அந்த புல்லிங் ஃபோர்ஸு தான், அந்த ஆக்ஷன் தான் என்னென்னு சொல்கிறாங்க, அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைப்ரஸ் ரூட். ஸோ ஃபைப்ரஸ்னால் என்னது, நார் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க, இந்த தேங்காய் நாருன்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா. அந்த தேங்காயோட அவுட்டர் கோட்டை நம்ம அப்படியே பிச்சு எடுத்தோம் அப்படின்னா நாராக வரும். ஸோ அதை தேங்காய் நார் அப்படின்வாங்க. நிறையா யூட்டன்சில்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நார் மாதிரி இருக்கிறது தான் ஃபைப்ரஸ் அப்படின்வாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, இந்த ரூட் எப்படி இருக்குது, ஃபுல்லாக அந்த நார் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ மண்ணில் ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப லாங்காக ரொம்ப வைடராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். க்ரீன் லீவ்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, இந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில். லீவ்ஸ் க்ரீன் கலராக இருந்தால் மட்டும்தான் அதனால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் பேர் என்னது, குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் இல்லாமல் இந்த பிளான்ட்ஸால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த லீவ்ஸ் வந்து க்ரீன் கலராக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லோவர் சர்ஃபேஸ். ஒரு லீஃபோட அப்பர் சர்ஃபேஸ் எது, லோவர் சர்ஃபேஸ் எது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த லீஃபை நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அதான் அப்பர் சர்ஃபேஸ், அதை ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா தான் அது லோவர் சர்ஃபேஸ்.
ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக கிளாஸியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப பளபளன்னு அப்படியே ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் வந்து லோவர் சர்ஃபேஸ். கொஞ்சம் சொரன்னு இருக்கும், ஸோ ரஃப்பாக இருக்கும். அதுதான் என்னது அப்பர் சர்ஃபேஸ் அப்படின்றாங்க. இந்த லோவர் சர்ஃபேஸில் தான் என்ன இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த போர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டொமேட்டா எங்கே இருக்கும், லோவர் சர்ஃபேஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்னா என்னது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல வாசனை அப்படின்றோம் இல்லையா, நல்ல வாசம், பூ வாசனை அப்படின்றோம் இல்லையா. ஸோ ஜாஸ்மினோட ஸ்மெல் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்தியன் கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் நம்ம வீட்டில் அம்மா அக்காலாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உமன் எல்லாமே அவங்க தலையில் இந்த ஜாஸ்மின், ரோஸ், இந்த பூவெல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா. ஏன், அதோட நறுமணம், அந்த வாசனை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த வாசனை நறுமணத்துக்காகவே அந்த ஃப்ளார்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நறுமணம் வாசனையை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்க முடியுது, ஒரு கேர்ள் வந்து அந்த ஃப்ளார் எடுத்து அவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நல்லா இருக்குது அந்த ஸ்மெல், ஃப்ளாரோட ஸ்மெல், அதான் அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரெப்பரேஷன். ஸோ என்னது, ஃபுட் ப்ரெப்பரேஷன். இங்கே என்ன பண்ணுது, அந்த லீவ்ஸ் வந்து சன்லைட் ப்ரெசன்ஸில் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது, அதை தான் வந்து ப்ரெப்பரேஷன் அப்படின்றாங்க. ரெடி பண்ணுறது, ஸோ வந்து மேக் பண்ணுறது அப்படின்றது தான் ப்ரெப்பரேஷன் அப்படின்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சோர் டேஸ்ட், புளிப்பு. இந்த ஒரு பேபி என்ன சாப்பிடுது பாருங்கள், கையில் லெமன் பீஸ் வச்சுருக்கு இல்லையா. ஸோ லெமனை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படி இல்லையா. ஸோ டேமரிண்ட், புளி, இந்த லெமன் இதெல்லாம் வந்து புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்காது இல்லையா, எஸ்பெஷலி பேபிஸ்க்கு அது பிடிக்காது. ஸோ அதனால தான் அந்த பாப்பா எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த பேபி அந்த லெமனை வாயில் வச்ச உடனே அப்படியே கண்ணை மூடி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது. ஏன்னா அதுக்கு பிடிக்கல, ஸ்மால் பேபி தானே. ஸோ லெமன் கொடுத்தனால அதுக்கு பிடிக்கல, அந்த சோர் டேஸ்ட் பிடிக்கல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபிக்ஸேஷன். ஃபிக்ஸேஷன்னா என்ன, இந்த ட்ரீயை வந்து இந்த ரூட்ஸ் என்ன பண்ணுது, அந்த சாயில் அப்படியே இறுக்கி கெட்டியாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிது. அதனால தான் அந்த ட்ரீ பிளான்ட்டால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியல. ஏன்னா இந்த ரூட் என்ன பண்ணுது, அந்த ட்ரீயை வந்து அந்த இடத்துல நல்லா அப்படியே கெட்டியாக இருக்குமா அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபிக்ஸேஷன் அப்படின்றது. இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, அந்த ரூட் பாருங்கள் எவ்வளோ ஒரு வைடரான ஒரு ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு, அப்படியே சாயிலில் அந்த ட்ரீயை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் அந்த ட்ரீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே நிற்கிது. இந்த ரீசனால தான் அந்த ட்ரீ வந்து அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக முடியலை. இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸேஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டோட ஹெல்ப்பால் இந்த லீவ்ஸ் என்ன பண்ணும், அதுக்கிட்ட இருக்க அந்த க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபிலை யூஸ் பண்ணி ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி ரூட் மூலயமா அந்த மினரல்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணி அந்த லீஃப் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சன்லைட் ப்ரெசன்ஸில் என்ன பண்ணுது, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த ப்ராசஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஃபோட்டோன்னு என்னது, லைட். ஸோ சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. இந்த பிக்சர் நீங்கள் பார்க்க முடியுது, சன்லைட் இருக்குது, கீழேருந்து அந்த ப்ளூ கலரில் வாட்டர் அப்சார்ப் ஆகுது, அந்த ஏர் வந்து அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நீங்கள் சைடில் பார்க்கலாம். ஸோ இந்த ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணி அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரெஸ்பிரேஷன். ஸோ ப்ரீத் பண்ணுறது, நம்மளும் ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, எப்படி நம்ம லங்ஸ் மூலயமா நம்ம ப்ரீத் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், அது லீஃபில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டா மூலயமா அது ப்ரீத் பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது, அந்த லீஃபில் இருக்க ஸ்டொமேட்டா தான் என்ன பண்ணுது, சன்லைட்டையும் அப்சார்ப் பண்ணுது, அஸ் வெல் அஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணிவிட்டு எதை வெளியில் விடுது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, அஸ் வெல் அஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதை க்ரியேட் பண்ணி அதை நம்மளுக்கு ஃபுட்டாக கொடுக்குது. ஸோ இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ரெஸ்பிரேஷனில் அது CO2 உள்ளே எடுக்குது, O2 ஆக்சிஜனை வெளியில் விடுது, எக்ஸேல் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னா என்னது, ரொம்ப முக்கியமானது அப்படின்றோம் இல்லையா. ஸோ வந்து வீட்டில் அம்மா அதாவது ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி விடும்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து இதை கண்டிப்பாக வாங்கிட்டு வா, மறந்துடாத, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்வாங்க. அது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம அதை மறக்கக்கூடாதுன்றக்காக. ஸோ டோன்ட் ஃபர்கெட், அதான் நீங்கள் கீழே பார்க்குறீங்க. நம்ம ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, இம்பார்ட்டன்ட் அப்படின்வாங்க. இது கண்டிப்பாக நீ வந்து மைண்டில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஞாபகமாக வச்சுக்கணும், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நம்ம மறக்கக்கூடாது, நம்ம ஃபர்கெட் பண்ணிடக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டண்ட்டான திங், முக்கியமான அந்த ஒரு விஷயம் அப்படின்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சன்லைட். ஸோ சன்லேருந்து கிடைக்கக்கூடிய லைட் வந்து நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஸ் வெல் அஸ் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சன்லைட் இல்லை அப்படின்னா நம்மளால் மார்னிங் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது, எதையுமே நம்மளால் செய்ய முடியாது இல்லையா. ஸோ சன்லைட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைட் சோர்ஸ் இந்த வேர்ல்டில். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
மினரல் சால்ட்ஸ். ஸோ இந்த மினரல் சால்ட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் இருக்கும். என்னென்ன? மெட்டல் ஃபார்ம்லேயும் இருக்கும், இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி சால்ட் ஃபார்மேட்லேயும் இருக்கும். ஸோ வந்து மினரல்ஸ் அஸ் அ நியூட்ரியன்ஸாகவும் அந்த மண்ணில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், பவுடரி ஃபார்மேட்லேயும் இருக்கும். ஸோ அது நிறைய ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதில் ஒன்று இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஃபார்மேட்லாம் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. பட் அது 3-4 ஃபார்மேட்ஸில் இருக்கும். அது வந்து ஒரே பேட்டர்னில் இருக்காது. அந்த ஸ்டோன் மாதிரியும் இருக்கும், அந்த மெட்டல் மாதிரியும் இருக்கும், பவுடரி ஃபார்மேட்லேயும் இருக்கும். பட் நீங்கள் இங்கே பார்க்குறது ஸ்டோன் ஃபார்மேட்டில் பார்க்குறீங்க. ஸோ மினரல் சால்ட்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுது? பிளான்ட் வந்து ரூட் மூலியமாக அந்த மினரல் சால்ட்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணி தான் லீஃப் கொடுக்கும். அந்த லீஃப் வந்து இதை யூஸ் பண்ணி தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். லெசன் 4 வந்தாச்சு. ஸோ லெசன் 4ல் இருக்கக்கூடிய டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னது? ஷ்ரப்ஸ். ஸோ ஸ்மால் பிளான்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க? ஷ்ரப்ஸ் அப்படின்வாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, ஒரு மட் பாட்டில் ஒரு ஸ்மால் பிளான்ட் வளர்க்குறாங்க இல்லையா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஷ்ரப்ஸ் அப்படின்வாங்க. அது ரொம்ப ஹைட்டாக வளராது, பிளான்ட்டாக தான் இருக்கும் அது. ஸோ அதை தான் வந்து ஷ்ரப் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீக் ஸ்டெம். சில பிளான்ட்ஸ்க்கு எப்படி இருக்குமா? ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குமா. சிலதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக டாலாக இருக்கும். பட் சிலதுக்கு ரொம்ப வீக்கான ஸ்டெம் இருக்கும். ஸோ அதை தான் வந்து வீக் ஸ்டெம் அப்படின்றாங்க. அது ரொம்ப வந்து டாலாக வளராது, ரொம்ப குட்டியாக தான் வளரும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ வந்து இந்த ஷ்ரப்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து ஷ்ரப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஸ்டெம்ஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப வீக்காக இருக்குமா. ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா? அது வளராது ரொம்ப பெருசாக. ஸோ சின்னதாக இருக்கனால, ஷார்ட்டாக இருக்கனால அதுக்கு வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் என்னது? எந்த ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஜென்ரலாக நம்ம என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? ஃப்ளவர் அப்படின்னாவே நம்ம மைண்டில் வரது என்னது? 2 ஃப்ளவர் தான், 2 இம்பார்ட்டன்ட் ஃப்ளவர்ஸ். அது என்னது? ரோஸ், ஜாஸ்மின் இல்லையா? உடனே நம்மளுக்கு ஃப்ளவர்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன வரும்? மைண்டில் ரோஸ், ஜாஸ்மின் தான் வரும். ஏன்னா நம்ம அதிகமாக தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ரோஸ், ஜாஸ்மின், கனகாமரம், இது 3 இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் அதான் வரும். ஸோ அது தவிர நீம், மேங்கோ, கோகோனட், சன்ஃப்ளவர், லோட்டஸ், இது எல்லாமே ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே என்ன தெரியுது? ஆல்கே. ஸோ க்ரீன் கலரில் கிராஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இதை வந்து பாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேவையில்லாத செடிகள் அப்படின்வாங்க, வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து தேவையில்லாத செடிகள் அப்படின்வாங்க. இதுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வராது. ஸோ இது வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ் இது. இந்த செடி வகைகளில் ஃப்ளவர்ஸ் வராது. ஸோ இது கூட வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ஃபர்ன்ஸ், மஷ்ரூம். ஸோ இது எல்லாமே என்னது? இதில் காளான் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அந்த மஷ்ரூம் சாப்பிடுவோம், நம்ம நிறைய ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த காளான்லேயும் ஃப்ளவர் வராது. இது எல்லாமே நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹைட்ரில்லா. ஸோ ஹைட்ரில்லா என்னது அப்படின்னா இது ஒரு வாட்டர் பிளான்ட், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது மேலே லேண்டில் வளராது, தண்ணிக்குள்ளே வளரும். ஸோ இந்த தண்ணிக்குள்ளே வளரலே ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. என்னது? லோட்டஸ் அண்ட் வாட்டர் லில்லி. ஸோ இது ரெண்டுமே தண்ணிக்குள்ளே வளரக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹைட்ரில்லா வேலிஸ்னெரியா அப்படின்றது வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கி இருக்கும், அது மாதிரியான ஒரு செடி அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ அந்த வேர்ட்லேயே இருக்குது. ஹைட்ரோ அப்படின்னா என்னது? வாட்டர். ஸோ ஃபைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ். ஸோ தண்ணிக்குள்ளே வளரக்கூடிய பிளான்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஹைட்ரில்லா, அது ஒரு ஹைட்ரோஃபைட்ஸ். ஏன்னா அது தண்ணியில் வளரக்கூடியது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், தண்ணிக்குள்ளே அந்த பிளான்ட் இருக்குது இல்லையா? ஸோ வந்து இதுதான் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹில் பிளேசஸ். ஸோ அப்படின்னா என்னது? மலைப்பகுதி. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ், ஹில் பிளேசஸ் இருக்கு இல்லையா? அதில் மெயினான 2 என்னது? ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அது 2 ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில். அது தவிர இன்னும் நிறையா இருக்குது. கொல்லிமலை, பச்சைமலை, ஏற்காடு, வால்பாறை. ஸோ இது மாதிரி நிறைய ஹில் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பிளேசஸ்லாம் என்னென்னு சொல்லுவாங்க? ஹில் பிளேசஸ் அப்படின்வாங்க. ஸோ இது மாதிரியான ஹில்லி பிளேசஸில் சில பிளான்ட்ஸ் வளரும். அது என்னென்ன பிளான்ட்ஸ்? மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க? பிளான்டேஷன்ஸ் அப்படின்வாங்க இல்லையா? என்னது? இந்த டீ, காஃபி, கார்டமன்னா ஏலக்காய். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஹில் பிளேசஸ்லாம் வளர்ப்பாங்க. நம்ம நார்மலான இது மாதிரி ஃப்ளாட் பிளேசஸில் வளர்க்க மாட்டாங்க. ஹில் பிளேசஸ்லாம் இது மாதிரியான திங்ஸ், இந்த பிளான்டேஷன்ஸ் அதெல்லாம் வளரும். டீ, காஃபி அண்ட் கார்டமன் வந்து நிறைய இது மாதிரி ஹில் பிளேசஸ்லாம் வளர்ப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
மீசோஃபைட்ஸ். ஸோ மீசோஃபைட்ஸ்னால் என்னது? சில பிளான்ட்ஸ் வந்து வார்ம் பிளேசஸில், அதாவது ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ஒரு மாடரேட் கிளைமேட், வார்மாக இருக்கும், கதகதப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி வார்மான கிளைமேட்டில் வளரும். ஸோ அந்த பிளான்ட்ஸுக்கு தான் என்னென்னு சொல்கிறாங்க? மீசோஃபைட்ஸ் அப்படின்றாங்க. சிலது வந்து நல்லா ஹாட்டான இடத்துல இருக்கணும், பட் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கணும், அதாவது தண்ணியில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். அது மாதிரியான அந்த காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும். அப்படி அது மாதிரியான ஏரியாக்களில் சில ட்ரீஸ் வளரும். அது என்னது? ரப்பர் அண்ட் பெப்பர் ட்ரீஸ். ஸோ இது மாதிரியான ரப்பர் அண்ட் பெப்பர் வந்து எங்கே வளருது? ஹாட்டான கிளைமேட் as well as ஹியூமிட் பிளேசஸ். ஸோ காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸில் வளருது. அது நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா கேரளா. ஸோ கேரளாவில் தான் அந்த ரப்பர் அண்ட் பெப்பர் அதிகமாக வளரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ராப் ரூட்ஸ். ஸோ வந்து நம்ம நிறைய ட்ரீஸில் பிரான்ச்சஸ் பார்த்துருக்கோம். ரூட் வந்து எங்கே இருக்கும்? சாயிலுக்கு அடியில் இருக்கும் இல்லையா? நம்ம சாயிலுக்கு அடியில் அது பார்க்க முடியாது, டிக் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் இந்த ஒரு ட்ரீ மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரீ. இது என்ன ட்ரீ? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பேனியன் ட்ரீ. நம்ம ஸ்கூலோட எம்பளமும் என்னது? இந்த பேனியன் ட்ரீ தான் இல்லையா? ஸோ இந்த பேனியன் ட்ரீயில் மட்டும் என்னாகும்? அந்த பிரான்ச் வந்து ரூட் மாதிரி காட்சியளிக்கும். ஸோ அது கீழே அப்படியே ஹேங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா? இது மாதிரி அந்த பிரான்ச்லேருந்து அது கீழே ஹேங் ஆகும். அது பேர் என்ன சொல்கிறாங்க? ப்ராப் ரூட்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அது பூமிக்கு அடியில் இல்லை இல்லையா? சாயில் கீழே இல்லாமல் மேலே பிரான்ச்லேருந்து ஹேங் ஆகிறனால இதை ப்ராப் ரூட்ஸ் அப்படின்றாங்க. இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். இதில் மட்டும் ரூட் வந்து மேலேருந்து ஹேங் ஆகுது. அந்த ரூட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்டர் அப்படின்னா என்னது? ஸ்மெல். ஸோ ஆர்டரில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று என்னது? ஒரு நல்ல ரொம்ப நாற்றம் அப்படின்னு இல்லையா? ஸோ வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வாடை வரும், ஒரு நாற்றம் வரும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்மெல்லு வரும், வாசனை அப்படின்வோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாசனை அப்படின்வோம், பிடிக்கலன்னா நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்குறது டஸ்ட்பின். ஸோ டஸ்ட்பின்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் என்னது? நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா? அது ஒரு நாற்றம். பட் நம்மளுக்கு ரோஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் என்னது? அது ஒரு வாசனை, ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் இல்லையா? வாசனை அப்படின்வோம். ஸோ அதுதான் இங்கே ஆர்டர் அப்படின்னா ஸ்மெல் அப்படின்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அரேக்கா நட். ஸோ அரேக்கா நட் பிளான்ட் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதில் பிரான்ச்சஸ் இருக்காது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா? ஸ்டெம் இருக்குது, ஸ்டெம்லேருந்து டேரெக்டாக என்ன வந்துடுது? லீஃப் வந்துடுது இல்லையா? அந்த லீஃபே பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது கொஞ்சம் அந்த பிரான்ச் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, பட் அது லீஃப். ஸோ இதில் பிரான்ச் வளராத அந்த ஒரு கேட்டகரியான ஒரு ட்ரீயோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த அரேக்கா நட் அப்படின்வாங்க. ஸோ இதில் பிரான்ச்சஸ் வராது, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதில் மட்டும்தான் பிரான்ச்சஸ் வராதா அப்படின்னா இல்லை, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது என்னென்ன? கோகோனட், அப்புறம் வந்து பாம், அரேக்கா நட், பப்பாயா. இது எல்லாத்துலேயுமே பிரான்ச்சஸ் வராது, ஸ்ட்ரெயிட்டாக லீஃப் வந்துடும். பட் இதோட லீஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்காக பிக்காக இருக்கும். அந்த பிரான்ச்சஸை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி, அதுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி இந்த லீஃப் வந்து ரொம்ப லாங்காக பிக்காக இருக்கும். அப்போ பிரான்ச்சஸ் உள்ள ட்ரீஸ் வந்து நிறையா இருக்கு இல்லையா? அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? பேனியன், நீம், டேமரன், மேங்கோ. இது எல்லாத்துக்குமே பிரான்ச்சஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் மேலே தான் லீவ்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேக்டஸ். ஸோ தமிழில் சப்பாத்தி களி அப்படின்வாங்க. ஸோ இந்த கேக்டஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அதுக்கு மேலே இருக்கிறது அந்த முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறது? ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்வாங்க. இது எது மாதிரியான ஏரியாவில் வளரும் அப்படின்னா, டெசர்ட் ஏரியாஸில், ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டில், மழையே இருக்காது, தண்ணியே இருக்காது, ட்ரை ஏரியாவில், டெசர்ட் ஏரியா, பாலைவனம் அப்படின்றோம், அது மாதிரி ஏரியாவில் தான் இது அதிகமாக வளரும். ஏன்னா இது என்ன பண்ணும்? இதுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம் அப்படின்வாங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், அந்த தண்ணி எது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ அதனால் இந்த பிளான்ட்டால் இந்த மாதிரி ட்ரை ஏரியாவில், டெசர்ட் ஏரியாவில் நிறையா வளர முடியும் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் கேக்டஸ் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜெரோஃபைட்ஸ். ஸோ ஜெரோஃபைட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கேக்டஸ் மாதிரி வகையான பிளான்ட்ஸை தான் ஜெரோஃபைட்ஸ் அப்படின்வாங்க. எந்த ஒரு பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரையான ஏரியாவில், டெசர்ட் மாதிரி ஏரியாவில் தண்ணி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி அது வந்து சர்வைவ் ஆகுதோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெரோஃபைட்ஸ் அப்படின்வாங்க. இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து மேலே தான்ஸ் வளரும். ஸோ அந்த முள் மாதிரி அந்த கிரியேச்சர் மேலே வளரும். அந்த ஒரு இது விஷயம் இதுக்கு மேலே எப்போவுமே அந்த பிளான்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் அது அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது மாதிரி ஒரு தன்மை இந்த ஜெரோஃபைட்ஸ் பிளான்ட்ஸுக்கு இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒப்புன்ஷியா. ஸோ இந்த ஒப்புன்ஷியா ஆல்சோ அ ஜெரோஃபைட். இதுவும் ரொம்ப ட்ரையான கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ இது வந்து ஒரு வீட் அப்படின்வாங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு செடி அப்படின்வாங்க. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி வளருமா. ஒரு இடத்துல ஒன்று வச்சோம் அப்படின்னா அது ஈஸியாக இது மாதிரியே க்ளோனிங் அப்படின்வாங்க. அப்படியே இந்த ஒப்பின்ஷியா இந்த இது மாதிரியே ஸ்பீஷீஸ் மாதிரியே நிறைய அப்படியே படர்ந்து வளர ஆரம்பிச்சிருமா, ஸ்ப்ரெட் ஆயிருமா. ஸோ அங்கே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம வேறு எந்த ஒரு செடியும் வளர்க்க முடியாது. அங்கே உள்ள வாட்டர்லாம் இதை அப்சார்ப் பண்ணிக்கும்.
ஸோ அதனால் இது ஒரு வீட் அப்படின்வாங்க. ஸோ வந்து அந்த ஒரு செடி தான் வந்து ஒப்புன்ஷியா. இது நம்ம இந்தியாவில் கிடையாது, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இது வளரும், இங்கே நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சப்மர்ஜ்ட் அப்படின்னா என்னது, தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கி இருக்குது. ஸோ வந்து இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது எப்படி, அது வந்து தண்ணியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளான்ட் ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே இருக்கும் இல்லையா, தண்ணியில் மூழ்கி இருக்கும். ஸோ அது மாதிரியான செடியை பிளான்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம், ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்றோம். ஸோ மூழ்கி இருக்கிறது அப்படின்றது, தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, சப்மர்ஜ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. நம்ம வந்து 3 லெசன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசனுக்கு உங்களுக்கு டிக்டேஷன் நோட் எக்ஸசைஸ் கிடையாது. தேர்ட் லெசன் பார்த்தோம், as well as ஃபோர்த் லெசனோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நல்லா வந்து கவனித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.